5ஆம் தேதி, 14ஆம் தேதி, 23ஆம் தேதி இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு திருமண பொருத்தத்தை பத்தி சொல்லுங்க. பொதுவா இந்த தேதியில பிறந்தவங்க 5ஆம் நம்பர் பொதுவா பாத்தீங்கன்னாக்க அவங்க தடாலடி பேர் வழி எல்லாத்தையும் ஃபாஸ்ட் மூவிங்கா தான் போயிட்டு இருப்பாங்க. எல்லாத்துலயுமே அப்படிதான். அவங்க ஒரு நிதான போக்கே இருக்காது. ஆனா ஃபாஸ்டா போனாலும் ஜெயிப்பாங்க. எல்லாமே திட்டமிட்ட மாதிரி ஒரு அணுகுமுறையில் இருக்கும். ஃபாஸ்டான அணுகுமுறையில் இருக்கிறதுனால திருமணமும் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா தான் பண்ணுவாங்க. எங்க ஃபெயிலியர் ஆவாங்கன்னா இந்த திருமணத்துல தான் ஃபெயிலியர் ஆவாங்க. எல்லாம் மற்ற விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, வியாபாரம் சம்மந்தப்பட்டது எல்லாத்துலயும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருப்பாங்க. எங்க தப்பு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க திருமணத்துல தான் தப்பா வரும். ஏன் தப்பா வரும்னாக்க ஃபாஸ்டா பண்ணுவாங்க. இந்த திருமணத்தையும் அதே மாதிரி ஃபாஸ்டா பண்றதுனால இவங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய சிக்கல்கள் இந்த இடத்துல தான் அவங்க கவனமா இருக்கணும். அது யாராருக்கு வரும் பார்த்தீங்கன்னாக்கா 2, 4, 5, 7, 8 ஆதிக்கர்களை சேர்க்கக்கூடாது. 2, 4, 5, 7, 8 எண் ஆதிக்கர்களை இவங்க இதுல சேர்த்தாங்கன்னாக்க 2ஆம் நம்பர்னா 2ஆம் நம்பர் 11, 20, 29. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னாக்க 4, 13, 22, 31. அதே மாதிரி 5, 14, 23. அதே மாதிரி 7, 16, 25, 8, 17, 26. இந்த தேதியில பிறக்கிறவங்க மேக்சிமம் பாத்தீங்கன்னாக்க இவங்களுக்கு தான் அதிகபட்ச தேதிகளை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடியது. ஸோ இவங்களை சேர்க்காம இருந்தாங்கனாலே இவங்க வாழ்க்கை மிக சிறப்பா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா மற்ற எண்காரர்களை சேர்க்கலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய மனசு எப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபாஸ்ட் மூவிங், எதா இருந்தாலும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. எதுவுமே நிரந்தரமா இது பிடிக்கும்னு சொல்லவே முடியாது. ஃபாஸ்டா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு திருமணம் பெண் சரியான முறைப்படியா ஃபாஸ்டா அதையும் மாத்திட்டு போயிடலாம்னு நினைப்பாங்க. ஸோ அதனாலதான் இந்த காஷியஸா நான் சொல்றது. இதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க விரும்பி திருமணம் பண்றீங்கன்னா கூட அந்த பிறந்த தேதி கேட்டுக்கிட்டு அதே மாதிரி பொருத்தப்பட்ட எண்ணா இருந்தா பண்ணிக்கிங்க. அதான் நீடிச்சது வரும், நல்லா இருக்கும். ஏன்னா குறுகிய கால வாழ்க்கை 1000 காலத்து பயிர்னு சொல்லக்கூடிய திருமண வாழ்க்கை. ஸோ அதை நம்ம கெடுத்துடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி விரும்ப தகாத எண்ணை விட்டுட்டு விரும்பி பண்ற எண்ணில் நல்லா பண்ணிக்கிங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க தேதி மாத வருட கூட்டு எண்ணிக்கைன்னு இருக்கு. அந்த தேதி 1 வர்றது தான் எல்லாருக்குமே சேஃப்டி. அந்த எண்ணில் பண்ணிட்டீங்கன்னாக்க உங்க வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிறப்பான வாழ்க்கையா இருக்கும். நல்ல குழந்தைகள் பிறக்கும். சீரும் சிறப்புமான ஒரு செல்வ வாழ்க்கை அமையும். அப்படி பண்ண முடியலைன்னாலும் ரெஜிஸ்டர் மேரேஜ்னாச்சும் இந்த நம்பர்ல பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கும்.